emergency hospitalization should be informed to us within 24 hours of admission. And if it was planned, ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுக்கிறது பெருசு இல்லை, அதில் விஷயம் தெரிஞ்சுக்கோங்க. ரீஇம்பர்ஸ்மெண்ட் அண்ட் கேஷ்லெஸ் 2 இருக்குது. கேஷ்லெஸ்னால் நீங்கள் பணமே கட்டாமல் ஆப்ரேஷன் பண்ணி அதை ஹெல்த் இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணிக்கிறது. ஸோ ஒரு ட்ரீட்மெண்ட் பண்ணுறீங்க, ஒரு ஆப்ரேஷன் பண்ணுறீங்கன்னா பிஃபோர் தட் நீங்கள் தெரியும், டாக்டரோட கன்சல்ட் பண்ணிப்பீங்க, அவங்க டைம் கொடுத்துருப்பாங்க. ஸோ ப்ரியராக நீங்கள் இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு பண்ணால் அது வந்து கேஷ்லெஸ்ஸில் நீங்கள் பண்ணிக்கலாம், பணமே கட்ட தேவையில்ல. ரீஇம்பர்ஸ்மெண்ட் வந்து இது சடனாக நீங்கள் ஒரு ஹாஸ்பிட்டலைஸ் ஆகிடுறீங்க, ஆப்ரேஷன் பண்ணி 24 ஹவர்ஸ் கழிச்சு இன்ஃபார்ம் பண்ணுறீங்கங்கும்போது அது வந்து ரீஇம்பர்ஸ்மெண்ட் பண்ண சொல்லுவாங்க. அதாவது நீங்கள் பே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பில்ஸ்லாம் வச்சு கிளைம் பண்ணணும், வித்தின் அ வீக்குள்ளே பண்ணணும். ஸோ இந்த மாதிரி ஹாஸ்பிட்டலைசேஷன் நிறைய இருக்குது. ஒவ்வொன்றும் கிளைம்ஸ் எல்லாமே இருக்குது. ஃபேமிலி ஃப்ளோட்டர் எடுத்துக்கோங்க, அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஹெல்த் இன்சூரன்ஸ் மஸ்ட்டு உங்களோட ஃபினான்ஷியல் ஸ்ட்ரகிளை வந்து சேவ் பண்ணும்.